இங்கே வருகை தந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடித்தமான டைரக்டர் திரு சாந்தகுமார் அவர்களுக்கும் என்னோடய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். ரசவாதியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, அல்கமிஸ்ட் ஆர் அல்கமி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அல்கமி, என்ன அல்கமிஸ்ட்டு, என்ன ரசவாதி, என்ன ரசவாதம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே போகலாம். நமக்கு ரசவாதம்னா இரும்பை நம்ம கோல்டு ஆக்கிறது தான் ரசவாதம் அப்படின்னு நம்ம சித்தர்கள் டெக்ஸ்ட்லேருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ ரசவாதத்தை பற்றி, ரசமணியை பற்றி நம்ம சித்த மருத்துவத்துலேயும் பேசிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் இவர் எதுக்கு இந்த படத்துக்கு ரசவாதின்னு பேர் வச்சாருன்னு நான் ரொம்ப நாளாக யோசித்தது உண்டு. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனான்ஷியல் ஜீனியஸ் திரு ஜார்ஜ் சொரோஸ் அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார். அந்த புஸ்தகத்துக்கு பேர் அல்கெமி ஆஃப் ஃபைனான்ஸ். எதுக்கே அந்த அல்கெமி ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னு பேர் வச்சான் அப்படின்னு நான் அதுக்கும் யோசித்தேன். ஃபைனான்ஸில் என்னடா அல்கெமி அப்படின்னு ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டது. ஸோ அது ஒரு உருமாற்றம். எப்படி இரும்பு தங்கமாக மாறுதோ, எப்படி ஒரு மனுஷன் மாறுறானோ, மாறுபடுறானோ அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை தான் ரசவாதி, ரசவாதம் என்று நான் நினைக்கிறேன். அப்படி தான் டைரக்டர் நினச்சி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ரசவாதி படத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா, இட்ஸ் எ வெரி குட் ஃபில்ம். அவர் இதுக்கு முன்னாடி மௌனகுரு அதில் நடித்த ஜான் விஜய் வந்திருக்காரு, என்னோடய நண்பர். என்னோடய சர்பேட்டாலும் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு அருமையான ஒரு ரோலை நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு கிட்டத்தட்ட எனக்கு டைரக்டர் சொல்லி தான் தெரியும், ஒரு 100 படத்துக்கு அவர் போலீஸ்காரனாகவே கூப்பிட்டாங்க அப்படின்னு. பட் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கேரக்டரை வடிவமைக்கிறதுல சாந்தகுமாருக்கு ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவான். ஒரு கேரக்டருக்கு உள்ள அகம்புறம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டரை உள்வாங்கி நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒரு கேரக்டருக்குள்ளே. அதை வெளிப்படுத்துறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் திரைப்படத்தில் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் மௌனகுருவிலேருந்து மகாமுனிலேயும் நான் பண்ணியிருக்கேன். மகாமுனியில் மகாமுனி 2 பேருமே ஒரே கேரக்டர் தான் நான் நினைக்கிறேன். படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் பேர் மகா, ஒருத்தர் பேர் முனி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி ஒரு முனிவனாக ஒருத்தன் மாறுறான், ஒருத்தர் ரவுடியாக இருந்து எப்படி மாறுறான், இதை தான் ஒரு அல்கெமிஸ்ட்டு ரசவாதம் நினைக்கிறேன். அது மகாமுனியிலே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, ஒரு மனிதனுக்குள்ளே நல்லது கெட்டது, வெறுப்பு, கடுப்பு, கோபம், ஜெலஸு, ப்ரைடு, இது எல்லாமே இருக்குது. அதை எப்படி கொண்டு வர்றது கதாபாத்திரத்து மூலயமா அப்படின்றது தான் இங்கே உள்ள வாதமே. இந்த வாதத்தை இவர் ரசவாதியாக, ரசவாதமாக, ரசமணியாக சித்தத்தில் இருக்கிறதும் வாழ்க்கை நடைமுறையிலையும் நான் சொன்ன அல்கெமி ஆஃப் ஃபைனான்ஸ் மாதிரி சினிமாவில் ஒரு படைப்பில் ஒரு ரசவாதின்ற படத்தை இவர் படைச்சிருக்காரு. அதுலேயும் நான் நடிச்சிருக்கேன். இதில் அந்த படத்தில் என்னோடய கேரக்டரை பற்றி நான் சொல்லணும். என்னென்னா, அவர் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு எனக்கு பேசினார். இந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் தான், பட்டு இந்த கேரக்டர் உருமாறி இவர் பாஷையில், டைரக்டர் பாஷையில் சொன்னால் ரசவாதி உருமாறி நீங்கள் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைலாக் பேசி கிளைமேக்ஸை முடிக்கணும் அப்படின்னாரு. சரி சார், நீங்கள் சொன்னால் நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டரு, வெரி க்ரியேட்டிவ் டைரக்டரு, ரொம்ப எக்ஸ்பிரஷனிஸ்டிக் டைரக்டரு. சரின்ட்டு நான் போய் படத்தில் போய் ஆக்ட் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் எனக்கு ஒரு லென்த்தி டைலாகு, அதில் காந்தியை பற்றிலாம் வரும், காந்தியை பற்றி வரும், எல்லாத்தையும் பற்றியும் வரும்.
பேசிட்டு கடைசியில் வந்து நம்ம இவ்வளோ நாள் வந்து நானும் போலீஸ்காரன் நடித்தேன், ஜான் விஜய் மாதிரி தான் நானும் போலீஸ்காரனாக நடித்தேன். அதில் வந்து போலீஸ்காரனாக இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து பெரிய பெரிய ஆஃபீஸர் சொன்னதெல்லாம் கேட்டோம். இப்போ வந்து மக்களுக்காக ஏதாவது ஒன்று நம்ம ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் வர ப்ரொட்டகானிஸ்ட் கேரக்டருக்கு சப்போர்ட்டிவாக என்னோடய கேரக்டர் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும். அதுதான் கிளைமேக்ஸு. அதை வந்து ஒரு 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 ஃபிலாசபிக்கலாகவும் ஒரு ரசவாதம் நிறைந்த ஒரு டைலாக்காகவும் ஒரு உருமாற்றம் உடைய ஒரு டைலாக்காகவும் அவர் வந்து அதை எழுதி கொடுத்தாரு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நானும் வந்து ஸ்பில் பர்சனாலிட்டியாக அதை உள்வாங்கி பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். அது டைரக்டர் தான் சொல்லணும். மற்றபடி இதை வந்து புஸ்தக வடிவில் வர்றது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். புத்தக கண்காட்சியில் வந்து இந்த ரசவாதின்ற ஒரு படைப்பை வந்து சினிமாவில் படைச்சிட்டார் டைரக்டரு. இப்போ புஸ்தக வடிவில் வந்து அறம் பப்ளிகேஷன் வந்து இதை படைத்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. அறம் சொன்னால் நம்ம சாந்தகுமார் சாருக்கு ரொம்ப விரும்பிய ஒரு வார்த்தை. அவர் வந்து அறத்தை பற்றி நிறைய பேசுவார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அது மாதிரி அறம் பதிப்பகம் வந்து இதை வந்து வெளியிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மற்றபடி எனக்கு வந்து சாந்தகுமார் சார் மூலிமா தெரிஞ்சவங்க வந்து சிவபிரகாஷ் அசோசியேட் டைரக்டரு, அதுக்கப்புறம் கிச்சான்னு சொல்லுவோம் கிருஷ்ணமூர்த்தி, அவங்க 2 பேர் தான் எனக்கு வந்து அழைப்புதல் கொடுத்தாங்க. நீங்கள் வரணுன்னாங்க. நான் கண்டிப்பாக வருவேன், சாந்தகுமாருக்காக நான் கண்டிப்பாக வருவேன் எங்கே இருந்தாலும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வந்தேன், இந்த மேடையில் நிற்கிறேன், நான் பேசிட்டேன். இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால் வந்து இதோடு நான் நிறுத்திக்கிறேன். இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த மேடையில் இருக்க அனைவருக்கும், இங்கே இருக்க அனைவருக்கும், இதில் இவங்களை பார்க்கும்போதெல்லாம் வந்து இந்த டீம்லேயே குரூப்பில் டூ பண்ணுற மாதிரி தான் நான் ஒரு பர்சன் தான் இந்த டீமில். ஏன்னா எனக்கு படிக்கணும்னா ஸ்கிரிப்ட் புக்கு மட்டும் நிறைய படிப்பேன். அதிலும் சாந்தகுமார் சாரோட ஸ்கிரிப்ட் புக்கு வந்து முதல் முறையாக இந்த மாதிரி சாந்தகுமார் சாரோட படம் கமிட் ஆனோன்றது ரொம்ப நாள் ஆசை. மௌனகுரு படம் பார்த்த உடனே அவரை மீட் பண்ணணும், அவரோட கதைகள் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அப்போ நான் படம் டெபி கூட பண்ணலை. ஸோ முதல் முறையாக சாந்தகுமார் சாரை மீட் பண்ணணுன்றது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வந்து முதல் முறையாக அவரோட ஆஃபீஸ் போகிறேன். அப்போ நான் சாந்தகுமார் வந்து ஸ்டூடியோ கிரீன் கமிட் ஆகிருக்காரு, ஆரியா வச்சு படம் போனார், எதுவுமே தெரியாது. சார் அப்படியே சாந்தகுமார் சார் உங்களை பார்க்கணுமா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கால் மட்டும் தான் வந்தது. ஸோ நம்ம லைஃப்பில் எதுக்காக நம்ம ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தோமோ அந்த மொமெண்ட்டாக சாந்த சார் போய் பார்த்தேன். போய் பார்த்த உடனே இந்த முதல் பார்வையே ஒரு காதல்னு சொல்லுவாங்களே, அதுமாதிரி எனக்கும் சாந்த சாருக்கும் ஒரு ஃபஸ்ட் மீட்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகிடுச்சு. அவர் போகும்போது எப்படின்னா பயங்கரமான பில்டப்பு. இப்போது இவர் குமார் சார் சொன்ன மாதிரி கிருஷ்ணாவும் பிரகாஷ் அங்கே இருந்தாங்க. அது கூட இருந்த நிறைய அசோசியேட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து பயங்கர பில்டப்பு. சார் வந்து ரொம்ப பேச மாட்டார், சார் ரொம்ப நேரம் இருக்க மாட்டார், நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார் அப்படின்னு பயங்கர பில்டப்போடு தான் அனுப்பிச்சாங்க. உள்ளே போய் முதல் மீட்டிங்கே உள்ளே போன உடனே ரொம்ப காமாக, அவர் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி ரொம்ப காமான ஒரு டைப்பாக இருந்தார். ஆள் பார்க்க தான் ரக்கடாக இருந்தாலும் ஆனால் பேசும்போது ரொம்ப கம்போஸ்டான ஒரு பர்சனை நான் பார்த்தேன். இப்போ உட்காந்துள்ள முதல் முறையே எடுத்ததுமே மகாமுனியை பற்றி பேச ஆரம்பித்தார். அந்த பேசின உடனே எனக்கும் அவருக்குமான அந்த பாண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ முழு கதையுமே ஆல்மோஸ்ட் என்கிட்ட அந்த டைம்லேயே சொல்லிட்டார். ஒரு 1.5 ஹவர்ஸில் நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். ஸோ அன்றைக்கி ஆரம்பித்தது அந்த பாண்டு. அப்புறம் வந்து எடிட்டிங்கில் உட்காரும்போது, அதாவது அவரோட திரைக்கதை எல்லாமே இன்றைக்கி நம்ம புத்தகமாக பார்த்துருக்கோம், பார்க்க போகிறோம். ஆனால் எனக்கு வந்து இருக்க ஒரே சேலஞ்சு அவரோட முழு திரைக்கதையுமே எப்படி ஆன் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும். ஏன்னா கதையை எழுதும்போதும் அவர் திரைக்கதையில் அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும். அந்த டீட்டெயிலிங்கை எனக்கு வந்து சேலஞ்சான விஷயம், மக்களுக்கு போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸோட இந்த கதையை கொண்டு போய் சொல்லணும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது முதல் முறையாக அதே டைமில் அவர் என்ன ஒரு மௌனகுருன்னு படம் பண்ணி 8 வருஷம் கழித்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அந்த படத்தில் எடிட்டிங்கில் போய் உட்காறேன் முதல் முறையாக. அப்போ பிரகாஷும் கிச்சாவும் தான் இருந்தாங்க. இப்போ நம்ம போய் ஸ்டைலாக போய் டப்பு டப்புன்னு இன்னொட்டு போட்டு எடிட்லாம் பண்ணால், சார் இந்த படம் பார்த்தீங்கன்னா சார் இந்த கதை திரைக்கதை எப்படி தான் சார் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இருப்பா நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு. இல்லை சார் நாங்கள் கதை எழுதும் போது பார்த்தீங்கன்னா சார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு புதுசாக ஒரு கதையை திருப்பி நம்மகிட்ட சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்றவொன்னு நான் வெளியே போய்ட்டு திருப்பி வருவேன். திருப்பி அடுத்த சீன் உட்காருவேன். திருப்பி எடிட்டிங் பண்ணும்போது, சார்
இந்த கதை எப்படி தான் சார் திருப்பி ஆரம்பிப்பாங்க, இப்போ இருப்பா நான் சாந்தகுமார் சார்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி அப்புறம் நானும் சாந்தா சாரை மீட் பண்ணோம். சார்கிட்ட சொன்னேன், சார் நான் ஒரு பண்ணி தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னும். ஸோ முதல் படத்தில் அப்படி தான் ஒரு அனுபவம் மாறிடுச்சு. ஸோ முதல்ல அவருக்கு என் மேலே நம்பிக்கை வர்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்த சமயத்தில் அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அன்றைக்கி ஆரம்பித்த அந்த மகாமுனியில் ரசவாதியிலும் அதுவே தொடர்ந்துருச்சு. ரசவாதி வந்து ஸ்கிரிப்டாக கொடுக்கும்போதுவே எனக்கு வந்து ரொம்ப லைவ் இருந்தது. மகாமுனியில் வந்து எப்படி ஒரு நிறைய டீட்டெயிலிங் இருந்ததோ இந்த கதை பொறுத்தவரை ஒரு ஒரு லவ் ஸ்டோரி தான். அதில் ஒரு அழகான ஒரு லவ் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன், ஒரு ஆக்ரோஷமான வில்லன், சண்டை போட மாட்டார் அந்த வில்லன், அவர் லுக்லேயே ஃபேஸ்லேயே எல்லா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குற ஒரு வில்லன். ஸோ இப்படி திரைக்கதையிலே அவர் எழுதிட்டு இருந்த எல்லா விஷயமும் நமக்கு வந்து படிக்கும்போதே நமக்கு பிக்சர் அப்படியே தெரியும். அண்ட் மேக்கிங்கில் அதே கொடுக்கும்போது என்ன மாதிரி எடிட்டருக்கு என்னென்னா அது எந்த அளவு சுவாரஸ்யமாக கொடுக்கணுன்றது தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அப்போ எனக்கும் அவருக்கும் இந்த டைலாக் வந்து இந்த படத்தில் தேவையா, இந்த கதைக்கு தேவையான ஒரு ஆரோக்கியம் டிஸ்கஷன் பண்ணும்போது ஏன் எதுக்கு வச்சேன், இது எப்படி பண்ணலாம், இதை எங்கே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி அழகான டிஸ்கஷனாக மாறும். ஸோ ஒவ்வொரு தடையும் இந்த ரசவாதி படமோ இல்லை மகாமுனி படமோ ஒர்க் பண்ணி வரும்போது மைண்டு பயங்கர ஃப்ரெஷ் ஆகிடும். பல படங்கள் நம்ம கமர்ஷியல் படம் ஒர்க் பண்ணியிருப்போம், பல விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரே டைம் 4-5 படம் பண்ணிடுற சமயத்திலும் ரசவாதி மாதிரி ஒரு படங்களோ இல்லை மகாமுனி மாதிரி படம் பண்ணிட்டு வரும்போது நமக்கு மனசு ஒரு அமைதி இருக்கும். ஒரு நல்ல படம் பண்ணுறோம், நல்ல படம் பண்ணியிருக்கோன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அது ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ்க்கும் அது வரும்போது இந்த மாதிரி டேரக்டர்ஸோட படங்கள் வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த வகையிலும் இந்த ரசவாதி வந்து இன்றைக்கி புக்காக நீங்கள் படிக்கிறீங்க, இதை நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இதை படிப்பீங்க. இன் ஃப்யூச்சரில் வர கதைகளும் சாந்தகுமார் சாரோட கதைகளும் இதே மாதிரி புத்தகமாக வரணும். அதுக்கு இந்த அறம் பதிப்பகம் மாதிரி நிறைய பதிப்பகம் வந்து அவர் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அவரோட மைண்ட் செட்டு என்னென்னு நல்லா தெரியும், கூட ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதர். அவர் எதுவாக இருந்தாலும் ரொம்ப பேசின மாதிரி எடுப்பார், சொன்ன மாதிரி பட்ஜெட்டில் எடுப்பார், சொன்ன ஸ்டார் காஸ்ட்டுக்கு சொன்ன பெர்ஃபார்மன்ஸ் வாங்குவார். இது எல்லாமே பண்ணித்தரக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ அப்பேற்பட்ட டேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நான் எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாமே கூட சப்போர்ட்டாக இருப்போம். என்றைக்குமே நாங்கள் இதை தவற விட மாட்டோம். சாந்தா சார் நீங்கள் 1-2 இல்லை, இன்னும் நிறைய பண்ணணும், பண்ணிகிட்டே இருக்கணும், அதை கூட நாங்களும் இருக்கணுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. தமிழ்நாடு திரைப்பட உதவி இயக்குனர் சங்கத்தின் ஒரு அற்புதமான நாளாக இதை நான் பார்க்குறேன். ஒரு ரசவாதி போன்ற ஒரு திரைக்கதையை எழுதி அந்த அரங்கில் வந்து தமிழ்நாடு திரைப்பட உதவி இயக்குனர் சங்கமும் ஒரு அங்கமாக இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ரொம்ப முக்கியமாக பேசணுன்னா ரொம்ப இந்த ரசவாதி திரைக்கதை குறித்து நம்ம பேசணும். அது எங்கேருந்து தொடங்குறதுன்னா தமிழ் சித்த மரபு அப்படிங்கிற ஒரு ஒரு தொடர்ச்சி, நீண்ட தொடர்ச்சி இருக்குது. திருமூலர் தொடங்கி வள்ளலார் தொடங்கி எவ்வளவோ சித்தர்களுடைய ஒரு 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 சட்டகம் ஒன்று தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சட்டகத்திலிருந்து தான் இவருடைய படைப்புகளே பேசணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திரைப்படங்கள்லேயும் ஒரு பைத்தியம் என்பது போன்ற ஒரு மனிதனை உருவாக்கியிருப்பார், அவரை கதாநாயகனாக உருவாக்கியிருப்பார். பொது சமூக உளவியல் படி அவன் பைத்தியக்காரனாகவே இருப்பான். பொது சமூக உளவியல் படி அல்லது இங்கு கூர்மையாக முற்போக்கு என்கிற வடிவத்தின் அடிப்படையில் அவன் வந்து பைத்தியக்காரனாகவே தெரிவான். இவருடைய எல்லா கதாபாத்திரங்கள் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். மௌன குருவில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரமும் அப்படி தான். நான் இந்த படம் பார்த்த உடனே அதிர்ச்சியாகி அருள்நிதி அவர்களுக்கு ஒரு செய்தி போட்டேன், எப்படி இந்த படத்தை நீங்கள் தேர்வு செஞ்சீங்க அப்படின்னு. ஒரே ஆச்சரியமாக இருக்குது, இதை கதையாகவே அவர் சொல்லியிருக்க முடியாது, எப்படி சொன்னார், எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. இல்லை எனக்கு அவர் பேசினார், கொஞ்சம் தான் பேசினார், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் நான் ஒத்துக்கிட்டேனார் அந்த நேரத்தில். அவ்வளோதான் அவருடைய உரையாடல் நடந்தது, எனக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுபோல் அந்த மௌன குருவில் தொடங்கின அந்த கதாபாத்திரமாகட்டும், அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாமுனியிலையும் பார்த்தீங்கன்னா அதோட தொடர்ச்சியாக ஆரியா இன்னொரு ஆரியாவாக வரக்கூடியவருக்கும் அந்த தமிழ் சித்த மரபு இருக்கும், பைத்தியக்காரர்களுடைய மனநிலை இருக்கும். அப்படியே நீங்கள் இதுலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசவாதிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகன் வந்து ஒரு இயற்கையை நேசிக்கிறவனாக இருப்பான். இங்கே என்னென்னா தமிழ் சித்த மரபு, தமிழ் மரபு என்ன சொல்லுதுன்னா
இயற்கையின் மீதும் மனிதர்கள் மீதும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு சாதிய மதங்களிலிருந்து விடுபட்டு கொள்வதுதான் தமிழ் சித்த மரபு. ரொம்ப ஆழமாக தொடர்ந்து இதுதான் பேசிக்கிட்டு வருவோம். இதில் ஒரே ஒரு புள்ளி சார்பு நகர்ந்து போச்சுன்னா அது ஒரு மதவாதத்தை நோக்கி நகரக்கூடியதாகவும் மாறிடும். எப்படி தமிழ் சித்தர்களுக்கும் இந்துத்துவ மரபிலிருந்து வேறுபடுகிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமாக ஒவ்வொரு திரைக்கதையிலுமே கையாண்டிருப்பார் இயக்குனர். அந்த வகையில் நான் முதல் படமே அவர் என்னுடைய மாஸ்டர் அப்படின்னு நான் நினச்சேன். ரொம்ப எப்படின்னா இப்போ பாலாவுடைய முதல் படம் பார்த்துட்டு அப்படியே நான் எப்படி உருகி போய் நின்னனும், அப்படியே உறைஞ்சி போய் நின்னனும், அதே போல் நான் மௌனகுருவில் உறைஞ்சி போய் நின்னேன். இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ஏன் மெதுவான திரைக்கதை செய்கிறாரு, மெதுவாக ஏன் கதை ஓட்டத்தை நகர்த்துறாரு, சலிப்பு தட்டக்கூடிய காட்சிகளையே நகர்த்துறாருலாம் சொல்லுவாங்க சில இடங்கள். ஆனால் ஒரு மனிதனை தொடர்ந்து இப்போ ஒரு புத்தகம் படிக்கிறோம், புத்தகத்திற்குள்ள அனைத்து கதை மாந்தர்களையும் அனைத்து சம்பவங்களையும் அங்கே இருக்கக்கூடிய வாழ்விட சூழலையும் ஒரு 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 வாசகனுக்கோ அல்லது ஒரு படைப்பாளனுக்கோ அல்லது ஒரு ரசிகனுக்கோ கடத்துவதற்கான மெனக்கடலை சலிப்பு என்கிற அளவில் இன்னைக்கு இருக்கிற விமர்சகர்கள் அதை அப்படி அணுகிறாங்க. அந்த தளங்களெல்லாம் தாண்டி ஒரு கூரிய பார்வையை தமிழ் சமூகத்தின் மீது அவர் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாருங்கிற அளவில் எனக்கு ரொம்ப அற்புதம். ஒவ்வொரு படத்தையும் அது அப்படி பேசக்கூடியது தான். அந்த அளவுக்கு இயற்கையின் மீதான நேசமாகட்டும், சித்த மருத்துவம் சார்ந்த தன்னுடைய புரிதலை எப்படியாவது வெளிக்கொண்டு வருவதாகட்டும், அதில் ரொம்ப கவனம் எடுத்துக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன் ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு இவ்வளவு கால இடைவெளி இருக்குது அப்படின்னு நம்ம கவனித்தோம்னா, இந்த கவனப்படுத்துதல் தன்னை அதற்குள்ளே எங்கேயும் தன்னை ஒரு அடையாளத்திற்குள் சிக்க வைத்திருக்க கூடாது. தமிழ் சித்த மரபு அதை நோக்கிய நகரும். திருமூலர் தொடங்கின அந்த பாதை வழியாகவே, அகத்திய தொடங்கின அந்த பாதை வழியாகவே ஒரு திரைக்கதைக்குள் தன்னுடைய தொடர்ச்சி இருக்க வேண்டுமென ஒரு ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்திருக்கும் அன்பு சகோதரன் சாந்தகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். வணக்கம். குட் மார்னிங், எல்லாருக்கும் வணக்கம். நல்ல மாமனார் கிடச்சிருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்கா அப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். தேங்க்யூ சாந்தகுமார் அவர்களே. ஐபிஎஸ் படிக்காமல் போலீஸ் ட்ரைனிங்கே போகாமல் தமிழ்நாட்டில் சிறந்த போலீஸாக இன்னும் இருக்கிறதுக்கு காரணம் என் அருமை நண்பர் சாந்தகுமார். அவங்க போலீஸாக இருந்தால் கூட இன்ஸ்பெக்டராகவோ ஒரு கான்ஸ்டபிளாகவோ இல்லை டிராஃபிக் போலீஸாக தான் இருந்திருப்பாங்க. நான் தமிழ்நாடு போலீஸ், ஆந்திரா போலீஸ், லக்னோ போலீஸ், கர்நாடகா போலீஸ், அப்புறம் ரிட்டையர்ட் போலீஸ், தாடி வச்ச போலீஸ், சபரிமலைக்கு போகிற போலீஸ், சஸ்பெண்டட் போலீஸ், இந்த மாதிரி ரயில்வே போலீஸ், இந்த மாதிரி பல போலீஸாக நடிச்சிட்டேன். இப்போ தமிழ்நாடு கமிஷனர் கூட சொல்லுவார் போல இருக்குது, இந்த பெட்டிஷன் டப்பா ஏதாவது இருந்துச்சுன்னா ஜான் விஜய் வீட்டில் கொண்டு போய் வைங்கப்பா, அவர் தான் இருக்கிறதுலே சிறந்த போலீஸ் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல போலீஸாக என்னை மாட்டினதுக்கு ரொம்ப நன்றி சாந்தகுமார் அவர்களே. ஜோக்ஸ் அப்பார்ட், எனக்கு சாந்தகுமாரை அந்த படம் நடிக்கிறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ரொம்ப அமைதியான ஆள். சித்தர்கள் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசுவாங்க, புத்தகத்தில் படிக்கிற கதைகள் கேட்டிருக்கேன். எனக்கு அவ்வளோ வாசிக்கிற பழக்கம் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா ஷீ ரீட்ஸ் அண்ட் ஐ லிசன் டு இட். ஸோ கேள்வி ஞானம் தான் நமக்கு. ஸோ சித்தர்களை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கேன், கதைலாம் சொல்லியிருக்காங்க. மாடர்ன் சித்தர் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தீங்கன்னா புல்லட்லேயே போகிற ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சது சாந்தகுமார் தான். அவரை எங்கே தேடி கண்டுபிடிக்கணுன்னாலும் முன்னாடிலாம் என்கிட்ட கேட்பாங்க, ஜான் விஜய் உனக்கு தெரியும் ஏன் அந்த ஆள் எங்கே இருப்பான் அப்படின்னு. உண்மையாகவே எனக்கு தெரியும். கொடைக்கானலில் எந்த மலையில் இருக்கிறாரு, எந்த குகைக்குள்ளே இருக்கிறாரு, எங்கே இருப்பார் அப்படின்றத மட்டும் நான் தேடி கண்டுபிடிச்சி வச்சுருப்பேன் எப்போவுமே. என்றைக்காவது ஒரு நாள் சாந்தாவை பார்க்கணும், பேசணும் அப்படின்னு நினச்சா கூப்பிட்டா ஒரு 2 மணி நேரத்தில் என்கிட்ட பேசிடுவார். அது மட்டும் இல்லாமல் சாந்தகுமாரோடைய எண்ணங்கள் ரொம்ப பொறுமையான ஆள். நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய மனிதருக்கு மாதிரி சாந்தகுமார் கிடையாது. ரொம்ப நல்ல மனசு, ரொம்ப நிறைய பேச மாட்டார். பேசினாருன்னா அதில் தேவையில்லாத கோபம்லாம் இருக்காது. யார் மேலேயும் அவருக்கு வெறுப்பு இருக்காது, சலிப்பு இருக்காது. ஆனால் அவர் எண்ணங்கள் ரொம்ப சுத்தமான எண்ணங்களாக இருக்கும். அவர் எழுத்தும் ரொம்ப மிக சுத்தமான எழுத்துக்களாக இருக்கும்.
என்னை வந்து அந்த படத்தில் நீங்கள் மௌனகுருன்ற ஒரு திரைப்படத்தில் நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா அது அப்படியே சாந்தகுமார் தான் நான். அதுக்கப்புறம் மற்ற டைரக்டர்கள் சொன்ன மாதிரி நான் நடிச்சிருக்கேனா இல்லையான்னு அந்த டைரக்டர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஆனால் நான் நடிச்சிருக்கேன், நல்லா நடிச்சிருக்கேன், நிறைய பேர் கை தட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அப்படியே சாந்தகுமார் என்ன சொன்னாரோ அப்படியே நான் அந்த படத்தில் நடித்தேன். இந்த மௌனகுரு படத்தை நான் நடித்து முடிச்சுட்டு ஒரு 6-7 மாதம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அம்மாக்கிட்ட வந்து போய் நின்னா கேட்பேன், அம்மா தண்ணி எடுத்து விடுங்க அப்படின்னா, ஏல நீயே எடுத்துக்கோ அப்படின்வாங்க. தண்ணி தானே கேட்டேன். ஸோ அந்த கேரக்டருக்குள்ளேயே இருப்பேன். யாராவது என்ன ஜான் விஜயன்னு கூப்பிடுங்களேன். அவ்வளோ லேக்லேயே இருப்பேன். என் லைஃப்பும் அதே மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 6 மாதம் அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வர்றதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் சாந்தகுமார்ஸ் இம்பேக்ட், இட் இஸ் த கேரக்டரைசேஷன் இம்பேக்ட். பல போலீஸ் நடிக்கலாம், பலவிதமான போலீஸாக இருக்கலாம். ஆனால் அந்த போலீஸில் இந்த போலீஸ் இப்படி தான் இருப்பான், இப்படி தான் பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு ஒரு மனுஷனையே மாற்றக்கூடிய ஒரு சிறப்பான கேரக்டரைசேஷனை எழுதக்கூடிய திறமையுடைய ஒரு சிறந்த சித்தனா டைரக்டரா ரசவாதி வந்து சாந்தகுமார் தாங்க. எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அவர் என்னை இந்த இதில் அழைச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாந்தகுமாரை பார்க்குறேன். அவருக்கு ஒரு கெட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துருவாங்க முன்னாடி. அவர் இந்த மாதிரி சிறப்பான படங்கள் நிறைய பண்ணுவார். எங்களை மாதிரி நிறைய நடிகர்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாரையும் நீங்கள் அவர் நம்ம க்ரியேட் பண்ண கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அண்ட் எல்லாருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் வந்து படம் எடுப்பார். அவர் படத்தில் எல்லாருமே கௌதம் மேனன் மாதிரியே நடிப்பாங்க. ஆனால் இவர் படத்தில் வந்து இவருடைய கதாபாத்திரம் மாதிரி நடிப்பாங்க. சாந்தகுமாரை எல்லாரும் நடிக்க மாட்டாங்க. சாந்தகுமார் கிரியேட் பண்ண கதாபாத்திரமாக நடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இயக்குனர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். மேலும் மேலும் நிறைய படங்களை பண்ணி எங்களை மாதிரி ஒரு நடிகர்கள்கிட்ட இருந்து என்ன தேவையோ மக்களுக்கு அதை வெளிக்கொடுத்து நீங்கள் சிறந்த படங்களை எடுக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் சாந்தகுமார். ஒரு கெட்டி பிடிச்ச ஒரு முத்தம் குத்துருவ. முப்பெரு விழாவை நடத்தும் அறம் பதிப்பகத்தினுடைய நிறுவனர் அமரேசன் அவர்களுக்கும் திரைப்பட உதவி இயக்குநர்கள் சங்கத்திற்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வருகை புரிந்த அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு சினிமா துறைக்குள்ள பணி செய்தவர்களாக இருப்பாங்க. ஹீரா சாராக இருக்கட்டும், ஜான் சாராக இருக்கட்டும், எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அமரேசன் சார் வந்து கூட்டு வந்து விட்டுட்டார். நான் எப்படி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு புத்தகத்திற்கும் ஒரு எழுத்தாளனுக்கும் இடையே பாலமாக வாசகர் இருக்கிற மாதிரி நான் ஒரு ரசிகையாக தான் இங்கே வந்திருக்கேன். ரசிகையாக பார்த்த படத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். ரசவாதி வந்து பல விருதுகளை பெற்ற படம் எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய திரைக்கதை வசனத்தை வந்து இன்னைக்கு நூலாக்கம் பண்ணியிருக்காங்க அறம் பதிப்பகத்தின் வழியாக. அதுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இதை எழுதி இயக்கிய சாந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். ஏன் நன்றி கலந்த வணக்கம் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆழமான விஷயம், அற்புதமான விஷயம், இந்த சமூகத்திற்கு தேவையான விஷயம். அதை வந்து ஹீரா சொன்னார் சலிப்பு தட்டிருச்சுன்னு. எனக்கு சலிப்பு தட்டலை ஹீரா. ஏன்னா விடலை பருவத்தினுடைய பிள்ளைய வச்சிருக்கிறனால இந்த சமூகத்திற்கு இது தேவை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சலிப்பு தட்டலை, எந்த ஒரு திணிப்பும் இல்லை. நீங்கள் சண்டையாக படம் எடுத்தால் சண்டைன்றீங்க, அமைதியாக படம் எடுத்தால் அமைதின்றீங்க. அப்புறம் எப்படி தான் படம் எடுப்பாங்க? அதனால எனக்கு இதில் வன்முறை தெரியலை, எந்தவித திணிப்பும் இல்லை, பிரச்சார நெடி இல்லை. திரைக்கதை வசனத்தை வந்து அவர் கட்டமைச்சு காட்சிப்படுத்தின விதத்துக்கு அவருக்கு நன்றி சொல்லலாம். எல்லாரும் கைத்தட்டலாமே. நான் ஏற்கனவே இந்த படம் பார்த்துருந்தாலும் பேசணுன்றதுக்காண்டி திரும்ப இந்த படத்தை பார்த்தேன். பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தனே போட்டிருந்தாங்க மார்ட்டின் இளங்கோ, பாபி ஜார்ஜ், இவங்களுக்கு வந்து டெடிகேஷன் பண்ணுற மாதிரி 2 படத்தை போட்டிருந்தாங்க.
அதுக்கு கீழே அமெரிக்கன் கல்லூரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம ஊருடா அப்படின்னு தோணுச்சு. நான் தேனி மாவட்டம், அதனால. மேற்கு தொடர்ச்சி மலையை அழகாக ஒளிப்பதிவு செஞ்சுருப்பார் இளவரசனும் சரவணனும். அவருக்கு இங்கே வாழ்த்துக்களை சொல்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த க்ரீன் அப்படி பார்க்கும்போது. இடத்துனே படத்தில் வந்து ஒரு பெரிய முதிர்ந்த மரத்தை காமிச்சு ஒரு வசனம் வச்சுருப்பார், பெரியவரே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு. அங்கே அந்த வசனம் எனக்கு எப்படியாக தோன்றியது என்றால், இயக்குனரை மிகப்பெரிய சமூகத்தின் மீது நேசம் கொண்டவராயும் சூழலிகளின் மீது அக்கறை கொண்டவராகவும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே அப்புறம் இந்த படம் முழுவதும் பார்த்த பிறகு எனக்கு ஒன்று கற்றுக்கிட்டேன். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை அப்படின்னு திருமந்திர வாக்கியம் இந்த படம் முழுவதும் சொல்வதாக நான் அந்த படத்தின் வாயிலாக கற்றுக்கொண்டேன். இப்போ ரசவாதி அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சித்த மருத்துவத்தின் வழியாக இந்த ரசவாதியை சொல்லியிருக்காரு. அதில் ஒரு வாழ்வியல், உளவியல், மனவியல் தத்துவங்கள் நிறைந்த இருக்கு. அந்த ஹீரோ வந்து ஒரு சித்த மருத்துவர், அங்கே பயிற்சிக்கு போயிருப்பார். அப்போ கேட்பார், பாதரசம்னா என்ன, அரசன், கந்தகம்னா என்ன, அரசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உலோகமும் அலோகமும் சரி அளவு சமமாக இணையும் போது தான் ஒரு செந்தூரம் அப்படின்ற சித்த மருத்துவத்துக்குரிய உயிர்ப்பான ஒரு மருந்து கிடைக்கிது. இங்கே நான் தான் இந்த வசனத்திலிருந்து நான் பார்க்குறேன், ஒரு வாழ்வியலை சொல்லியிருக்காரு, ஒரு உளவியலை சொல்லியிருக்காரு, மனவியலை சொல்லியிருக்காரு. நம்மளை சுற்றி நடக்கிறது நிலையற்ற தன்மையை உள்ள பாதரசம். நம்ம மனம் என்பதை வந்து கந்தகமானது. அதை நம்ம வந்து சரியாக பக்குவப்படுத்தி கொண்டு போனால் இந்த வாழ்வானது சொர்க்கமாக அமையும் அப்படின்னு எனக்கு அவருடைய கதையின் வாயிலாக புரிந்து கொண்டேன். கடைசியில் அந்த போலீஸ் வந்து ஏன் வந்து அவளை இதாக இருக்கான், சைக்கோவாக இருக்கான் அப்படின்னா, அப்பா அம்மாவினுடைய புரிதலற்ற ஈகோ தன்மையால் தான் அந்த குழந்தை வந்து பார்த்து பார்த்து வளர்ந்து ஒரு பேலன்சிங் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்ற அந்த வாழ்வியலை அங்கே வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இந்த கதையில் எல்லாமே சொல்லாமல் சொல்கிறது தான் ரொம்ப அழகாக எனக்கு புரிதல் இருக்குது. அவன் மட்டும் பாதிக்கிறது இல்லாமல் அவனை சார்ந்த சமூகமும் பாதிக்குது. இங்கே ஒரு சைக்கோ கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னால சமூகமும் பாதிக்குது. அப்போ மனம் வந்து இங்கே எவ்வளவு நம்ம கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டியது ஒரு அற்புதமான நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதை வந்து நம்ம எல்லாரும் தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத இயக்குனர் வச்சிருக்காரு. அடுத்து ஒரு கேரக்டர் சைக்காட்ரிஸ்ட் கேரக்டர். அவங்களுக்குள்ளேயுமே உளவியல் பிரச்சனை இருக்கும், அதே தீர்த்து வைக்க முடியாமல் இருக்கும். அவங்க இன்னொரு உளவியல் ஒரு நோயாளிக்கு பண்ணிக்கிட்டு இருப்பார். அதில் ஒரு வசனம் வச்சுருப்பார், டயரில் ஆணி ஏறிடுச்சுன்னா ஆணியத்தான் பிடுங்கி போடணுமே தவிர மீண்டும் மீண்டும் வந்து மருத்துவம் செய்வதால் என்ன பயன். இன்றைய மருத்துவ சூழ்நிலையை அப்படியேவும் அடித்து சொல்லாமல் அப்படியே மென்மையாக சொல்லியிருக்காரு. நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அதோட வயிறுக்கும் மூளைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். உண்மை. நான் இப்போ என்னுடைய மாமியார் வந்து கேன்சரில் இருக்காங்க. அவருக்கு டாக்டர்கிட்ட போகும்போது இந்த கருத்தை அவர் சொன்னாங்க. வயிறு வந்து இன்னொரு மூளை அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து அவர் அழகாக பதிவு செஞ்சுருக்காரு. உடலை வந்து பேணுவதும் இங்கே வந்து திருமூலரனுடைய சொல்லானது எனக்கு தெரிஞ்சிச்சு. உடலை வந்து பேணுதல் மிக முக்கியமான ஒன்று. மனசை பேணணும், உடலையும் பேணணும் அப்படின்னு கருத்தை சொல்லியிருக்காரு. அடுத்து போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்னொரு சொல்லியிருப்பாரு, எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஹீரோ வந்து கால் தாங்கி தாங்கி நடப்பான். அப்போ ஒரு குட்டி குழந்தையோட கண்ணில் வந்து கேமரா வச்சுருப்பாங்க, கண்ணுக்கும் காலுக்கும். அந்த பையனுக்கு கேட்கணும் போல் இருக்கும், வாய் முணுமுணுக்கும். அதையும் அழகாக படம் பிடிச்சிருப்பாரு. கேட்கணும் போல் இருக்குது, அவனுக்குள்ளே ஒரு கருணை உள்ளே இருக்கும். அந்த மூணையுமே அந்த ஒரு ஷாட்டில் வச்சுருப்பாரு. அவன் கேட்பான் அந்த பையன்கிட்ட, அந்த ஹீரோ கிட்ட அந்த பையன் கேட்பான், கால் என்னாச்சு? அப்போ வந்து இந்த சமூகத்திற்கு என்ன தேவை? ஹெல்மெட் இல்லாமல் போனால் நம்ம வந்து ரைட் பண்ணும்போது நான் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டேன் ஹெல்மெட் இல்லாமல் அப்படின்றது இந்த சமூகத்துக்கு சொல்கிறாரு, சொல்லாமல் சொல்கிறாரு அப்படின்றத நான். ஏன்னா நமக்கு எதையுமே திணிச்சு சொன்னால் பிடிக்காது இன்றைய காலகட்ட தலைமுறைக்கு. அதை எப்படி சொல்லணும் அப்படின்றத
தெளிவாக சொல்லியிருப்பார். அப்படியே பேய் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே மனம் சார்ந்த விஷயம்தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். எல்லாருமே ஒன்றினுடைய இழப்பிற்கான்று இன்னொன்றை தேடி போகிறோம். அது போதை வஸ்துக்குள்ளே நம்ம போய் விழுந்துடுறோம். அது நமக்கு தீர்வில்லை. ஆனால் நம்ம மனதை செம்மையாக வச்சுக்கிட்டா ஒரு நிதானம் பிறக்கும், ஒரு அமைதி பிறக்கும். ஒரு மூர்க்கமாக ஒரு சிறைச்சாலையில் அந்த ஹீரோவை மூர்க்கமாக காமிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து அமைதி நிதானத்தை கொண்டு வந்திருப்பாரு. அப்போ மனதை நம்ம செம்மைப்படுத்திட்டா நிதானமும் பதட்டமும் எதுவுமே வராது. இந்த உலகம் நமக்கு அழகா இருக்குன்றத அற்புதமாக ஒவ்வொரு வசனத்தின் வழியாக இந்த சமூகத்திற்கு என்ன தேவைன்றதை சொல்லியிருக்கார். பீர்பாட்டில் பையில சேகரித்து வச்சு அந்த விலங்குகளை காப்பாற்றுறத செய்தியாக சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு தண்டவாளத்தில் அடிபடுற விலங்காக இருக்கட்டும், மரத்தை அறுத்து செல்கிற மரமாக இருக்கட்டும், சூழலியலை அவ்வளவு அழகுபடுத்தி சொல்லியிருக்காரு. இயற்கை தான் நமக்கு அவ்வளவு அள்ளி கொடுத்துருக்கு. இந்த மனிதன் எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறான் அப்படின்றத ஒவ்வொரு காலகட்ட ஒவ்வொரு சீனா அவர் நகர்த்தி சென்ற விதம் மிகவும் அற்புதம். இது இன்னைக்கு நூலாக்கம் பெற்றிருக்கிறது. எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இலக்கியம் வாசிப்பது எவ்வளவு முக்கியமோ, ஒரு படைப்பாளியை குறித்து அவருடைய படைப்புலகத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு, அவருடைய கதாபாத்திரங்களுடைய பயணத்தை அறிந்து கொள்வதற்கு, அந்த எழுத்தாளர்களுடைய வாழ்க்கை பின்னணியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அதேபோல் திரையில் இயங்கக்கூடிய இயக்குனர்கள், கிரியேட்டர்களாக இருக்கக்கூடிய இயக்குனர்கள், அவர்களுடைய படைப்பை, அவர்களுடைய படைப்புலகத்தை ஆழமாக உள்வாங்கிக் கொள்வதற்கு அவர்களுடைய திரைக்கதைகளை வாசிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இன்றைக்கு உலகம் முழுவதுமே ஹாலிவுட்டிலிருந்து வரக்கூடிய வணிக படங்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவிலிருந்து வரக்கூடிய வணிக படங்களாக இருந்தாலும் சரி, திரைக்கதைகள் இன்றைக்கு அதிக அளவிலே விற்பனையாவதற்கு காரணம், திரைக்கதையை வாசிப்பதன் வழியாக ஒரு படம் வெளிவந்த பிறகு அந்த படத்தினுடைய திரைக்கதை அச்சிலே வெளியாகும் போது அதை வாங்கி நாம் வாசிக்கும் போது நாம் படத்தை ஒப்பிட்டு பார்க்க முடியும். இந்த திரைக்கதையை இயக்குனர் எவ்வாறு எழுதியிருக்கிறார், எவ்வாறு படைத்திருக்கிறார் என்பதை திரைக்கதை வாசிப்பின் வழியாக நாம் திரை ஆக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும். திரைக்கதைகள் அதைத்தான் நமக்கு கற்பிக்கின்றன. குறிப்பாக சாந்தகுமார் போன்ற இயக்குநர்களுடைய திரைக்கதையை வாசிக்கும் போது மிடில் சினிமாக்களை குறித்து நாம் இன்னும் ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். நாம் இந்த துறையிலே நுழையக்கூடியவர்களாக இருக்கலாம் எதிர்காலத்திலே, அல்லது இந்த துறையிலே இயங்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது நல்ல சினிமாவை நாம் எவ்வாறு பார்ப்பது என்கிற தேடலில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களாக இருக்கலாம். இன்றைக்கு மாஸ் மசாலா படங்களை யார் வேணாலும் எடுத்துடலாம், அதுவும் கஷ்டமானது தான். ஆனால் மிடில் சினிமாக்களை எடுப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான விஷயம். அது கிரியேட்டர்களால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கு 3 சிறந்த மிடில் சினிமாக்களை தமிழ் சினிமாவுக்கு சாந்தகுமார் கொடுத்திருக்கிறார். அவருடைய ரசவாதி படத்தின் திரைக்கதை வருகிற இந்த நேரத்தில் ஒரு கலைஞனை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு, அந்த கலைஞன் தன்னுடைய நிலத்திலே எந்த பகுதியிலே பிறந்தான், எந்த சூழ்நிலையிலே வளர்ந்தான், அவன் கல்வி பெற்ற கல்வி புலம் எப்படிப்பட்டது, அவன் இந்த கலையை, இந்த துறையை எவ்வாறு உள்வாங்கி கொண்டான் என்பதற்கு அந்த கலைஞனுடைய நேர்காணல்கள், அவர்களுடைய திரைக்கதை மட்டுமல்ல, அவருடைய நேர்காணல்களை நாம் காணொளி நேர்காணல்களை பார்க்கலாம், அச்சு பத்திரிகைகள் கழித்த நேர்காணல்களை பார்க்கலாம். அந்த வகையிலே நான் ரசவாதி திரைக்கதையில் என்னுடைய ஒரு சிறு முன்னுரையை அளித்திருக்கிறேன். அதை பற்றி நான் இங்கே எதுவும் பேசப்போவதில்லை. நீங்கள் இந்த ரசவாதி புத்தகத்தினுடைய திரைக்கதை புத்தகத்தை வாங்கி அந்த முன்னுரையை படியுங்கள். அதன் பிறகு சாந்தகுமாரின் ரசவாதி திரைக்கதையிலே நீங்கள் ஆழ்ந்து போங்கள்.
படத்தை பார்த்துவிட்டு இந்த திரைக்கதையை வாசிக்கும் போது இதை சாந்தகுமார் எவ்வாறு படைத்திருக்கிறார், கதாபாத்திரங்களை எவ்வாறு எழுதி இருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்வது ஒரு மிகப்பெரிய சிறந்த செயல்முறை என்று நான் கருதுகிறேன். அந்த வகையிலே இன்றைக்கு மௌனகுரு 15 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இந்த 15 ஆண்டுகளில் இன்றைக்கும் மிக இளமையான ஒரு திரைப்படமாக, இந்த நிலத்தினுடைய திரைப்படமாக இருப்பதற்கு காரணம் அதனுடைய கதாபாத்திரங்கள், திரை எழுத்து. ஆக சாந்தகுமார் என்கிற கலைஞனை குறித்து அந்த படம் வெளிவந்து ஒரு 6 மாதங்கள் கழித்து ஒரு நேர்காணல் எடுக்க வேண்டும் என்று கேட்டபோது நான் அவரை தேடினேன். எந்த ஊடகத்திற்காக நான் அவரை நேர்காணல் எடுத்தேன் என்று சொன்னால், சக்தி மசாலாவுக்காக ஜெய்பீம் படத்தையும் வேட்டையன் படத்தையும் இயக்கியிருந்த சகோதரர் தாசே ஞானவேல் தெனாலி.com என்கிற ஒரு இணையதளத்திற்கு ஆசிரியராக இருந்தார். முருகேஷ் ஆனந்தவிடனிலே பணிபுரிந்த முருகேஷ் பாபுவும் அதற்கு இணை ஆசிரியராக இருந்தார். இன்றைக்கு காலச்சுவடு பதிப்பகத்தினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய அரவிந்தன் அதனுடைய முக்கிய ஒரு எடிட்டராக இருந்தார். அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், சாந்தகுமாரனுடைய ஒரு நேர்காணல் வேண்டும் என்று கேட்டபோது, இணையதளத்துக்கெல்லாம் டைரக்டர்ஸ் பேட்டி கொடுப்பாங்களா, ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே ஒரு தொலைபேசி தான். அப்போது சாந்தகுமார் அநேகமாக தன்னுடைய தொலைபேசி எண்ணை மாற்றிவிட்டார் என்று நினைக்கிறேன். எப்படியோ அவருடைய எண்ணை பிடித்து ஒரு முறை அவருக்கு தொலைபேசினேன். என்னை குறித்து அவர் எந்த எதிர்கேள்வியுமே கேட்கவில்லை. வாருங்கள் நண்பரே அப்படின்னாரு. கோடம்பாக்கம் பாத்திமா கான்வென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பில்டிங்கில் முதல் தளத்தில் வீடு. அவரை போயிட்டு, நம்ம எப்படி கன்வென்ஷனலாக பேசுகிறோமா இல்லை நீங்கள் ரேண்டமாக கேட்குறீங்களா அப்படின்னாரு. இது ஒரு ரொம்ப சீரியஸான நேர்காணல்லாம் நினச்சிக்காதீங்க. ஒரு லைட் ரீடிங். இணையதளத்திற்கு வரக்கூடிய வாசகர்கள் ரொம்ப லைட்டர் வெயிட்டாக வாசிக்கக்கூடியவங்க. 500 வார்த்தைக்குள்ளே அந்த பேட்டி இருந்தால் தான் அவங்க ஒரு 5 நிமிஷத்தில் வாசிச்சுட்டு அதை கடந்து போவாங்க. அதனால் நான் ரொம்ப செலக்டிவான சில கேள்விகளோடு வந்திருக்கேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு. அதன் பிறகு அந்த உரையாடல் 45 நிமிடம், 50 நிமிடம், 1 மணி நேரம் என்று கடந்து போனது. அவர் பேசிக்கொண்டே இருந்தார், நான் ரெக்கார்ட் செய்து கொண்டே இருந்தேன். என்னுடைய வழக்கம் என்பது பேட்டிகளை ரெக்கார்ட் செய்து எழுதுவது. நான் இப்போது இந்த படைப்பாளியை 15 ஆண்டுகளுக்கு முன்பு சாந்தகுமார் வெளிவந்து 6 மாதத்திற்கு பிறகு எடுத்த ஒரு நேர்காணலை, ஒரு வெகுஜன ஊடகத்துக்காக எடுத்த நேர்காணலை 4 நிமிடம் எடுக்கும். அதைத்தான் இப்போது வாசிக்கப் போகிறேன். இந்த பேட்டியை நாம் திரும்ப நினைவு கூறுவதன் வாயிலாக சாந்தகுமார் என்கிற கலைஞன் எந்த பின்னணியிலிருந்து உருவாகி வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 4 நிமிடங்கள் இந்த பேட்டியை வாசிக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இணையத்தில் வெளியான பேட்டிகளுடைய சுட்டிகள்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதே இல்லை. எங்கேயாவது அந்த ஷார்ட் யூஆர்எல் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா அந்த இணையதளங்களே இருக்கிறதில்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுத்தாளர் கீத பிரியன் தெனாலி.com இதை குறிப்பிட்டு இந்த பேட்டியை எடுத்து பத்திரமாக தன்னுடைய பிளாக் ஸ்பாட்டில் தன்னுடைய மலைப்பூவில் வச்சுருந்தார். அதைத்தான் நானே ரெட்ரைவ் பண்ணி எடுத்தேன். ஏன்னா 2015 வெள்ளம் வந்தபோது என்னுடைய கணிப்பொறியெல்லாம் மூழ்கிடுச்சு. அடையாறு ஆற்றை ஒட்டி ஒரு 3வது தெருவில் குடியிருக்கிறேன், அசோக் நகரில். ஸோ அந்த பேட்டியை நான் இப்போது வாசிக்கிறேன். இந்த பேட்டிக்கு, இந்த நேர்காணலுக்கு ஆத்மார்த்தமாக உங்களுடைய செவிகளை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் சினிமாவில் எப்போதாவது தான் குறிஞ்சி மலர் பூக்கும். வளர்ந்து வரும் தமிழ் பட நாயகன் அருள்நிதியை முக்கிய கதாபாத்திரமாக கொண்டு அறிமுக இயக்குனர் சாந்தகுமார் இயக்கியிருக்கும் மௌனகுரு படத்தை சந்தேகமில்லாமல் ஒரு மிடில் சினிமா என்று சொல்லிவிடலாம்.
தமிழ் கமர்சியல் சினிமாவின் வழக்கமான வரையறைகளை உதறிவிட்டு, ஆனால் கமர்சியல் சினிமாவை கைத்தட்டி விசிலடித்து ரசிக்கும் அதே ரசிகர்களை இருக்கையில் ஆணியடித்து அமர வைத்துவிடும் ஜாலத்தை மௌனகுரு படத்தின் மூலம் நிகழ்த்தியிருந்தார் சாந்தகுமார். சினிமா இயக்குனர்களின் மீடியம் என்பதை சாந்தகுமார் போல அபூர்வமாக, ஆனால் காலந்தோறும் பல புதுமுகங்கள் நினைவூட்டி கொண்டிருக்கிறார்கள். இதனால்தான் மாஸ் மசாலா ஹீரோக்களின் பிடியில் சிக்குண்டு கிடக்கும் தமிழ் சினிமா அவ்வப்போது தனது உண்மையான முகத்தை பார்த்து கொள்கிறது. மௌனகுரு போன்ற படங்களின் மூலம் அவ்வப்போது தன்னை புதுப்பித்து கொள்ள முயற்சி செய்கிறது. மௌனகுரு இயக்குனரை தெனாலி.comமுக்காக சந்தித்தோம். மதுரை பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன ஊரிலிருந்து உங்கள் படத்தின் கதாநாயகனை நீங்கள் சென்னைக்கு அழைத்து வரும்போதே தெரிகிறது நீங்கள் நிச்சயமாக நகரத்து மனிதர் அல்ல என்று. இதுதான் முதல் கேள்வி. இதுக்கு சாந்தகுமார் அவர்களுடைய பதில், நிச்சயமாக நான் கிராமத்துக்காரன் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு கர்வம் உண்டு. அம்மா ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மம்சாபுரம், அப்பா குற்றாலம் அருகில் சிவகிரி. 2 ஊர்களிலுமே நான் வளர்ந்திருக்கிறேன். அதே போல நான் பள்ளி கல்வி பயின்ற திருப்புவனமும் ஒரு சிறு நகரம். அதன் பிறகு கல்லூரி கல்விக்குத்தான் மதுரை அமெரிக்கன் கல்லூரிக்கு வந்தேன். மதுரைக்கு 2000 ஆண்டு வரலாறு இருந்தாலும் எனது பார்வையில் தமிழ் வாழ்க்கையின் எல்லா கூறுகளையும் தனக்குள் இன்னும் தக்க வைத்திருக்கும் ஊர் என்று சொல்வது சரியாக இருக்கும். ஒரு கேள்விக்கு நீங்கள் கிராமத்திலேருந்து உங்கள் ஹீரோ கூட்டு வாரீங்கன்னு சொல்கிறதுக்கு, மதுரை என்கிற ஒரு முக்கியமான தமிழ்நாட்டினுடைய நகரத்தை பற்றின தன்னுடைய புரிதலை, தன்னுடைய பார்வையை இந்த கேள்வியினுடைய பதிலுக்கான கடைசி போர்ஷனை சொல்கிறாரு. 2வது கேள்வி, பாலா உள்பட அமெரிக்கன் கல்லூரி நிறைய பேரை தமிழ் சினிமாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. நீங்கள் அங்கே படிக்கும்போது தான் சினிமாவுக்கான தூண்டுதல் கிடைத்ததா? இல்லை, எனக்கு சினிமா மீதான ஆர்வம் 9ஆம் வகுப்பு படிக்கும்போதே வந்துவிட்டது. ஆனால் அமெரிக்கன் கல்லூரியில் நிறைய உலக சினிமாக்களை திரையிடுவார்கள். நண்பர்கள் பார்க்க விட மாட்டார்கள். ஆனால் அவர்களையும் மீறி நான் பார்ப்பதுண்டு. பைசைக்கிள் தீவ்ஸ் உள்பட சினிமா மீடியத்தின் வலிமையை புரிய வைத்த பல படங்களை அங்கேதான் நான் பார்த்தேன். நானும் ஒரு ஆசிரியராக வேண்டும் என்று அம்மாவும் அப்பாவும் விரும்பினார்கள். அவர்களுக்காக பிஎஸ்சி விலங்கியல் படித்தேன். ஆனால் எனது விருப்பம் சினிமா என்பதை புரிந்து கொண்ட பிறகு என்னை அவர்கள் தடுக்கவில்லை. ஆனால் இதற்கு நான் பள்ளியில் படிக்கும்போதே எனது சினிமா ஆர்வத்தை புரிந்து கொண்டு என்னை தரமான தமிழ் படங்களை பார்க்க தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இது பீம்சிங் படம், இது ஸ்ரீதர் படம், இது கே பாலச்சந்தர் படம், இது மகேந்திரம் படம்னு ஒவ்வொரு இயக்குனருக்குமான வித்தியாசங்களை எனக்கு சொல்லி கொடுப்பார் அம்மா. சினிமா இயக்குனரோட மீடியம்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே அவங்க தான். சினிமான்னு இல்லை, எதில் எனக்கு சந்தேகம்னாலும் கிளினிக்கலாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எல்லா வகையிலையும் அவங்க தான் என்னோட முதல் குருன்னு சொல்லணும். உங்கள் அம்மா இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? அம்மா இப்போ உயிரோடு இல்லை, கேன்சர் அவங்கள பறிச்சிடுச்சு. திருப்புவனம்ங்கிற ஒரு சின்னஞ்சிறு நகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு சினிமாவை எனக்கு பவர்ஃபுல் மீடியம்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. பாட்டும் டான்ஸும் இருந்தபோதும் படம் எடுக்க நிறைய பேர், பாட்டு டான்ஸுன்னு படம் எடுக்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மகேந்திரன்கிறவர் ஒருத்தர் தான் இருக்கார். நீ படம் எடுக்கணும்னு நினச்சா அந்த மாதிரி எடுன்னு அம்மா சொல்லி கொடுத்ததை நினச்சா ஆச்சரியமாக இருக்குது. அம்மா மாதிரி எத்தனை தாய்மார்கள் நல்ல கதையம்சம் கொண்ட சினிமாக்களை விரும்பி இருக்காங்கன்னு அவங்க இப்போ இருந்திருந்தா எனக்கு கிடைக்கிற பாராட்டுகளை பார்த்து அழுது தீர்த்திருப்பாங்க. ஆனால் முதல் நாள் படம் ரிலீஸ் ஆகி பாராட்டுக்கள் வந்தப்போ மனைவிக்கு கூட தெரியாமல் நான் அம்மாவை நினைத்து ரகசியமாக அழுதேன். 3வது கேள்வி, இன்னும் 3 கேள்விகள் தான். உங்கள் நாயகன் குறைவாகவே பேசுகிறான், கொஞ்சமாக பேசினாலும் அழுத்தமாக பேசுகிறான். உங்கள் குணமும் அதுதானோ? இப்போ கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன், ஆனால் அடிப்படையில் நான் கூச்ச சுபாவமான ஆள். எனது பால்யம் முழுக்க என்னை வீட்டுக்குள்ளேயே வைத்துத்தான் வளர்த்தார்கள். நான் தெருவில் இறங்கி நண்பர்களோடு விளையாட போனால் தவறான வார்த்தைகளை, கொச்சையான வார்த்தைகளை கற்றுக்கொண்டு வந்து விடுவேன் என்று நினைத்தார்கள் அப்பாவும் அம்மாவும். அது ஒரு வகையில் சரிதான். என்னை வீட்டுக்குள்ளேயே வைத்திருந்தாலும் எனது எல்லா சந்தேகங்களுக்கும் மிகச்சரியான விளக்கம் தருவார்கள். சிறு வயதிலேயே எனக்கு வாசிக்கும் பழக்கத்தையும் ஏற்படுத்தி விட்டார்கள்.
வாசிக்க வாசிக்க இன்னும் இறுக்கமான ஆளாக மாறினேன். எதிலும் ஒரு நிதானம் வந்து உட்கார்ந்து கொண்டது. அம்மாவின் மரணமும் என் உயிர் நண்பன் மார்ட்டின் மரணமும் என்னை மேலும் தனிமைப்படுத்தி விட்டது. எனது நண்பன் கண் இமைப்பதற்குள் மாரடைப்பால் இறந்து போனான். மருத்துவமனை அழைத்து செல்லும் வழியில் என் மடியிலேயே இறந்து போனான். நாம் சந்திக்கிற இழப்புகள் நம்மை அமைதியாக்கி விடுகின்றன. அதுவே காலப்போக்கில் குணமாகி விடுகிறது என்றாலும் நமது தனிப்பட்ட குணங்களை எல்லா கதாபாத்திரங்கள் மீதும் அப்ளை பண்ண முடியாது. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. சென்னைக்கு வந்த பிறகு நேரடியாக உதவி இயக்குனர் ஆனீர்களா? இல்லை. திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்து படிக்க விரும்பினேன். ஆனால் இடம் கிடைக்கவில்லை. அதன் பிறகு பிரசாத் ஸ்டுடியோ நடத்தி வரும் 3D அனிமேஷன் டிப்ளமாவை ஓராண்டு படித்தேன். அப்போதுதான் சுசி கணேசனின் அறிமுகம் கிடைத்தது. அவரது முதல் படமான விரும்புகிறேன் படத்தில் 6 மாத காலம் வேலை செய்தேன். அதன் பிறகு கருப்பழனியப்பன் இயக்கிய டிவிஎஸ் ஸ்கூட்டி கார்ப்பரேட் படத்தில் உதவி இயக்குனராக வேலை செய்தேன். அப்புறம்தான் தரணியிடம் தில், தூல், கில்லி படங்களில் வேலை செய்தேன். தரணி ஒரு மாஸ் மசாலா இயக்குனர். ஆனால் உங்கள் பாதை வேறாக இருக்கிறது. ஆனால் குருவின் பெயரை காப்பாற்றணும் என்று இங்கே கற்பிக்கப்படுகிறதே. குருவிடம் இருக்கும் நல்ல குணங்களை நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக சொன்ன விஷயம் அது. நானே தரணியிடம் சொல்லி இருக்கிறேன், சார் நான் உங்கள் அசிஸ்டண்ட்டுன்னு சொன்னால் தில் தூல் மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்கான்னு கேட்குறாங்கன்னு சொன்னால் அவரும் சிரிப்பார். உண்மையில் ஒரு திறமையான இயக்குனரிடம் வேலை செய்வதன் மூலம் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளலாமே தவிர கிரியேட்டிவிட்டி என்பது தனி மனித தேடல் சார்ந்து உருவாவது தான். எவ்வளோ முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் பாருங்க. மௌனகுரு எப்படி உருவானது? நேஷனல் ஜியாகிரபி சேனல் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது 2 போராளிகளை என்கவுண்டர் செய்வதற்காக பின்னால் கைகளை கட்டி அவர்களின் நெற்றி போட்டில் துப்பாக்கியை வைத்திருந்தார்கள் இராணுவ வீரர்கள். அப்போது அந்த 2 முகங்களிலும் வந்து போன 1000 உணர்ச்சிகளை பார்த்தபோது அந்த அதிர்ச்சி அப்படியே எனக்குள் கடந்து போனது. சில நொடிகளில் உயிரை இழக்கப் போகிற அந்த 2 பேரின் எண்ண அலைகள் எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தபோதுதான் மௌனகுரு உருவானது. இந்த காட்சியோடு இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட போது அவருக்கு இருபுறங்களிலும் சிலுவையில் தொங்கவிடப்பட்ட 2 பேரோடு கூடிய அந்த கல்வாரி கொலைக்களம் ஒரு ஃப்ளாஷ் போல என் கண்முன்னால் வந்து போனது. மரணத்தின் விளிம்பில் அதை முத்தமிட காத்திருக்கும் 3 பேர் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னால் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் என்பதை ரீவைண்ட் செய்து பார்த்தேன். இன்டர்வல் பிளாக்கில் இருந்து கதை கிடைத்தது. இந்த கதையை எழுதி முடித்தவுடனேயே அருள்நிதி தான் பொருத்தமாக இருப்பார் என்று முடிவு செய்து விட்டீர்களா? நிச்சயமாக இல்லை. அருள்நிதி உதயன் படத்தில் முதலில் நடித்திருந்ததால் முதலில் அவர் மீது எனக்கு அத்தனை ஈர்ப்பு ஏற்பட்டிருக்காது. நடித்திருந்தால் முதலில் அவர் மீது எனக்கு அத்தனை ஈர்ப்பு ஏற்பட்டிருக்காது. ஆனால் வம்சம் படத்தில் கையில் கற்றாழையை வைத்து கொண்டு ஒரு கிராமத்து பையனின் வெகுளித்தனமும் தெனாவெட்டுமாக பார்த்தபோது இவர்தான் மௌனகுரு என்று முடிவு செய்தேன். உதயநிதி ஸ்டாலின் உள்பட நிறைய பேருக்கு கதை சொல்ல வேண்டி இருந்தது. எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவஸ்தையே எழுதி முடித்த கதையை வாயால் 2.5 மணி நேரம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுதான். தமிழ் சினிமாவில் இருக்கும் மிக தவறான முட்டாள்தனமான எதிர்பார்ப்புகளில் இதுவும் ஒன்று. கதைக்களத்துக்கான ஒளிப்பதிவை தருவதில் மகேஷ் முத்துசாமி தன்னை நிரூபித்தார். ஆனால் மௌனகுருவில் இயக்குனரின் கண்கள் வழியாக ஒவ்வொரு ஷாட்டையும் வடித்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. உண்மை. அதற்கு காரணம் என்னுடைய டீட்டெயில்டு ஸ்கிரிப்ட். 250 பக்கங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன். மகேஷ் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் என்னிடம் பதில் இருந்தது. அதனால் கதைக்கான ஒளிப்பதிவை கொண்டு வருவதில் இன்னும் சுதந்திரமாக எங்களால் பணிபுரிந்த முடிந்தது. இந்த பதிலுக்காகவே நீங்கள் அவருடைய எல்லா திரைக்கதை புத்தகங்களையும் வாங்கி படிங்க. திரை வாழ்க்கையில் சவாலாக அமைந்த தருணங்கள். கடைசி கேள்வி. சினிமாவில் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் ஒவ்வொரு கணமும் சவாலான கணம்தான். ஒரு பட வாய்ப்பு கிடைத்து அடையாளம் பெறுவதற்கு 14 ஆண்டுகளை செலவிட வேண்டி வந்திருக்கிறது. 24 வயதிலேயே திருமணம் செய்து கொண்டேன். இந்த 14 ஆண்டுகளில் ஒவ்வொரு மாதமும் வாடகைக்கும் வயிற்றுப்பாட்டுக்கும் ஓடிய நாட்கள் அதிகம். கிரியேட்டிவிட்டி நம்மிடம் கண்ணீர் விட்டு அழுத நாட்கள் சவாலான நாட்கள் தான். பசியோடு இருப்பவனுக்கு கற்பனையின் சிறகுகள் விரியாது, முறியும். நன்றி. தெனாலி.com. நடிகர் திரு GM சுந்தர் அவர்கள்.
நடிகர் திரு ஜான் விஜய் அவர்கள், திருமிகு சாபு ஜோசப் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். கவிஞர் புனித ஜோதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நோக்க உரையாற்றிய திரு ஆர்சி ஜெயந்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து சிறப்பிக்க இருக்கிற திரு எக்ஸ்எல் பிச்சைமுத்து அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். கலைஞர் அவர்கள் வசனம் எழுதும் போதே, இந்த வசனம் எழுதுகிற போதே அந்த நடிகர், குறிப்பிட்ட நடிகர், அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பவர் அந்த குறிப்பிட்ட வசனம் பேசும்போது எந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை கூட அவர் குறிப்பிடுவார் என்று சொல்லுவார்கள். அது மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் ஒரு படத்திற்கு திரைக்கதை என்பது மிகவும் ப்ளூ பிரிண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒட்டுமொத்த வரலாற்றையும் அடக்கி வைத்திருக்கிற அந்த ப்ளூ பிரிண்ட் போல இந்த திரைக்கதை என்பது. அதை நூல் வடிவிலே தந்திருக்கிற ஒரு செய்தி இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. அந்த நூல் வெளியிடப்படுகிறது. நூல் வெளியிடுவதற்காக நம்முடைய இயக்குனருடைய பேராசிரியர் இந்த நூலினை ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்திருக்கிற திருமிகு சாம் ஜார்ஜ் அவர்கள் நூல் வெளியிடுகிறார். அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நூலை பெற்றுக்கொள்வதற்காக கா சந்திரசேகர் அவர்கள் எடிட்டிங் பேராசிரியராக தரமணி எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரி அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நூல் வெளியீடு நடைபெறுகிறது. அனைவரும் மேடையில் இருப்பவர்கள் மேடையில் பங்கு கொள்ளலாம். குழு படம் எடுப்பதற்காக அப்படியே மேடையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இதே புத்தகம், இதே நூல் தமிழில் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த ரசவாதி என்கிற திரைப்படம் வந்தபோது இதனை வெகுஜனங்களிடையே வெகுவாக பாராட்டி கொண்டு சேர்த்தவர்களில் பெரும்பங்கு வகித்தவர் திருமிகு பாரிசாலன் அவர்கள். சிந்தனையாளர், சமூக விமர்சகர், சாந்தகுமாருக்கு மிகவும் நெருக்கமானவரும் கூட. அவர் இந்த தமிழ் வெளியீட்டை வெளியிட இருக்கிறார். நமக்கெல்லாம் மிக அற்புதமான முறையிலே நோக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஆர்சி ஜெயந்தன் அவர்கள் இந்த நூலினை பெற்றுக்கொள்ள இருக்கிறார். அவர்கள் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். ரெண்டு பேருமே, ஆர்சி ஜெயந்தன் அவர்களும் இதில் பெரும் பங்கு வகித்தார்கள் என்பது சிறப்புக்குரிய செய்தி. தலைமுறை மிக அற்புதமான நிகழ்ச்சியில் மிக பொருத்தமான ஆளுமையை அழைத்திருக்கிறார் தலைமையேற்க என்று தான் நான் சொல்ல வேண்டும். அந்த பணியை அறம் அமரேசுகிறேன். ஏனென்று சொன்னால், என் அன்பிற்கினிய நண்பர் தமிழன் அவர்கள் ஒரு இயக்குனர். இயக்குனர் என்றால் குறும்பட இயக்குனர் மட்டுமல்ல, இந்த இந்திய வருங்கால இந்தியாவை ஆளவிருக்கிற, ஆட்சி செய்யவிருக்கிற ஆட்சி பணியாளர்களை எல்லாம் செதுக்குகிற ஒரு சிற்பி. நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் என்கிற வகையில் ஒரு இயக்குனரின் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு இயக்குனர் தலைமையேற்று நடத்துவது என்பது மிகச் சிறப்புக்குரிய செய்தி. அவர்கள் தலைமையுரையாற்ற வருகிறார்கள். அன்போடு அழைக்கிறேன் உங்கள் சார்பாக. அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை.
அன்பிற்குரியவர்களே, அறம் பதிப்பகம் இன்றைக்கு தமிழ் இலக்கிய உலகிலே முத்திரை பதித்து வருகிற ஒரு பதிப்பகமாகும். மிக குறிப்பாக பௌத்தம் சார்ந்த செய்திகளையும் சூழலியம் சார்ந்த செய்திகளையும் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருப்பதிலே அறம் பதிப்பகம் மிக பெரும் பணியை செய்து வருகிறது என்பதை நாம் அறிவோம். அந்த வகையில் அறம் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் அன்பிற்குரிய அமரேசன் அவர்களுக்கு நமது கைத்தட்டல்களால் முதலில் வாழ்த்துக்களை சொல்லுவோம். பலரும் பல்வேறு பணிகளை செய்கிறார்கள். ஆனால் ஒரு நோக்கத்தோடு குறிக்கோளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் தான் வெற்றி அடைகிறார்கள். அப்படி அறம் அமரேசன் அவர்களுக்கு ஆத்திச்சூடியிலே இருக்கிற பௌத்த நெறியின் அறங்கள் எந்த திரைப்படங்களை பார்த்தாலும் அதிலே பௌத்த மத கருத்துகள் இருக்கிறதா என்பதை தேடி பார்ப்பதையும் ஒரு ஆய்வு சிந்தனையோடு எடுத்து வருகிற அவர் அறத்தோடு ஒரு பணியை செய்கிறார். அந்த பணியிலிருந்து என் தலைமை உரையை தொடங்க விரும்புகிறேன். இதற்கு முன்பு நமது அன்பிற்குரிய இயக்குனர் சாந்தகுமார் அவர்களுடைய மகாமுனி திரைப்படத்தினுடைய திரைக்கதை வசனமும் அறம் பதிப்பகம்தான் சென்ற ஆண்டிலே வெளியிட்டிருந்தது. அதற்கான காப்பு தொகையாக, அதற்கான மதிப்பீட்டு ராயல்டி தொகையாக 11,700 ரூபாய் மதிப்புள்ள இந்த காசோலையை அறம் அமரேசன் அவர்களும் ஐயா சுந்தர் அவர்களும் இணைந்து இயக்குனர் அவர்களிடத்திலே வழங்குகிறார்கள். நமது வாழ்த்துக்களை அறம் பதிப்பகத்திற்கும் இயக்குனருக்கும் தெரிவித்து மகிழ்ச்சி. சாந்தகுமார் இயக்குனர் அவர்களுடைய 3வது திரைப்படம் இது. மேடையில் இருக்கிற ஆளுமைகளுக்கும் கீழே இருக்கிற நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். ஒளிப்பதிவு செய்து எல்லா நிழற்படங்களையும் பதிவு செய்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற அன்பிற்குரிய தம்பி முத்துக்குமாரசாமி உலகநாதனிலிருந்து முன்னிலை வைக்கிற எக்ஸல் பிச்சை முத்து அவர்கள், இந்த நூலினை மிக அருமையாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பு செய்திருக்கிற அன்பிற்குரிய பேராசிரியர் ஜார்ஜ் அவர்கள், சிறப்புரை வழங்க வந்திருக்கிற அன்பிற்குரிய தம்பி பாரிசாலன் அவர்கள், இயக்குனரை கௌரவிப்பதற்காக வந்திருக்கிற முஜீப் அவர்கள், மிக அருமையான நோக்க உரை வழங்கிய RC ஜெயந்தன் அவர்கள், திரைப்பட உதவி இயக்குனர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துறை வழங்கிய வா கீரா அவர்கள், வாழ்த்துறை வழங்கியிருக்கிற சாபு ஜோசப், GM சுந்தர், ஜான் விதை, புனித ஜோதி, ஸ்ரீஜா வெங்கடேஷ் உள்ளிட்ட நண்பர்களுக்கும் இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கிற ஞால ரவிச்சந்திரன், இங்கே பல்வேறு இலக்கிய ஆளுமைகள் இருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2011 மௌனகுரு வந்தது. 2011 மௌனகுரு வந்தபோது அந்த திரைப்படத்தை பார்த்து பாராட்டிய ஆளுமைகளில் மிக முகாமையானவர் பாலு மகேந்திரா அவர்கள். பாலு மகேந்திரா இவரை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே தனியாக அழைத்து பாராட்டியிருக்கிறார் என்பதே நம்முடைய இயக்குனர் சாந்தகுமாரனுடைய வெற்றிக்கான தொடக்கமாக பெரிய அங்கீகாரமாக அமைந்திருக்கிறது. 2019 மகாமுனி வருகிறது. அதனுடைய திரைக்கதை நூல் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதுவாக உலக திரைப்படங்கள் அல்லது வேற்றுமொழி படங்கள் இவற்றையெல்லாம் சிலாகித்து பேசுகிற தமிழ் படைப்பாளிகள் எதை குறித்து பேசுகிறார்கள் என்றால் அகவியல் சிந்தனைகள். ஒரு பாத்திரத்தினுடைய உளவியல் கூறுகளாக எவைகளெல்லாம் பேசப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளை தமிழ் திரையுலகம் எப்பொழுதும் பெரும்பாலும் கண்டுகொள்வதே இல்லை. நான் அகாடமியினுடைய இயக்குனர் மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் இணைந்து இயக்கிய மா என்கிற திரைப்படத்தில் அந்த படத்தினுடைய இயக்குனர், இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர் எல்லோருமே மாற்றுத்திறனாளிகளாக இருந்து 2011 ஒரு படம் இயக்கினோம். அதில் நான் உதவி இயக்குனராகவும் இருந்திருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பிற்குரிய ஐயா சாந்தகுமார் அவர்கள் அந்த உளவியல் செய்திகளை எடுத்துக்கொண்டு வருகிறார். அவரை பற்றி அறிமுகம் குறித்து வருகிற போது இந்த அகவியல் உளவியல் செய்திகளை சங்க இலக்கியம் தொட்டே நமக்கு பேசி வந்திருக்கிறார்கள். திரைப்படத்தை நூலாக நீங்கள் வாங்கி பார்க்க இருக்கிறீர்கள், படிக்க இருக்கிறீர்கள். ஞால ரவிச்சந்திரன் சொன்னதைப் போல அது உங்களுக்கு பயிற்சி களமாகவும் அமைய போகிறது. ஒரு சின்ன சின்ன செய்திகளை கூட மிக நுணுக்கமாக சொல்லுகிற சங்க இலக்கியங்களை பார்க்கிறோம். நான் பாடலை சொல்லவில்லை, ஒரு கருத்தை சொல்லுகிறேன். ஒரு தலைவன் பொருள் தேடி பிரிந்து செல்கிறான். பாலை நிலத்தின் வழியாக செல்லுகிற போது அங்கே அந்த அம்பு பழுதுபட்டு விட்டது என்பதற்காக சரி செய்வதற்காக கொல்லன் பட்டர்களை கொண்டு கொடுக்கிறார். அந்த அம்பு சரி செய்யப்படுகிறது.
அது சரியாக சரி செய்யப்பட்டு விட்டதா என்று விரல் நுனியால் தட்டி பார்க்கிறார். உகிர் நுதி புரட்டும் ஓசை போல என்று அந்த கவிஞர் எழுதியிருப்பார். அந்த ஓசையை போல அங்கே கள்ளிச்செடிகளே இருக்கிற செங்கார் பள்ளி ஒளி எழுப்புகிறதாம். அந்த பள்ளி ஒளி எழுப்புகிற போது இந்த தலைவன் என்னை நினைத்து கொண்டிருப்பானா என்று தலைவி இங்கிருந்து நினைத்து பார்க்கிறாள். அப்பொழுது ஒரு கதை மாந்தர்களை வடிவமைக்கிற போது அந்த உளவியல் செய்திகளை சொல்லுவது என்பதுதான் திரைமொழியினுடைய உயர்ந்த இடமாக இருக்க முடியும். உலக திரைப்படங்களிலே மிக பெரும் சாதனைகளை நிகழ்த்திய எல்லோரும் அப்படி உளவியல் செய்திகளை பார்வையாளர்களுக்கு கடத்தியவர்கள் தான். வெறும் வசனங்கள் மூலமாக சொல்லிவிடுவது என்பதோ, வெறும் காட்சியில் வருகிற கோப மொழிகள் மூலமாக சொல்லிவிடுவது என்பதோ அல்ல. அதன் பின்னணியிலே அமைக்கப்படுகிற ஆர்ட் டைரக்ஷன் என்று சொல்லப்படுகிற கலை நுணுக்கங்களின் வழியாக, கதை மாந்தன் பேசுகிற மிக குறைவான சொற்களின் வழியாக ஒரு செய்தியை கடத்துவதிலே சாந்தகுமார் வெற்றியடைந்திருக்கிறார் என்பதைத்தான் மகாமுனியை தொடர்ந்து ரசவாதியிலே நாம் பார்க்கிறோம். இன்று ரசவாதி என்கிற அந்த நூல் ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நான் ஒன்றை சொல்லி எனது தலைமை உரையை நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் சிறப்புரையாளருடைய உரையையும் மொழிபெயர்ப்பதற்கு ஐயா பேராசிரியர் எடுத்துக்கொண்ட செய்திகளையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு பாடல் இருக்கிறது, எனது இயற்பெயர் தனசேகரன் என்பது, எனது புனை பெயர் தான் தமிழ் இயலன் என்பது. இந்த தமிழ் இயல் என்ற சொல்லை எங்கிருந்து எடுத்தோம் என்றால், புறநானூற்றின் ஒரு பாடலிலே ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப புணர்ந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்ப படைத்தோன் மன்ற பண்பிலாளன் என்று ஒரு புலவன் எழுதுகிறார். ஒரு வீட்டிலே இறப்பு நிகழ்ந்திருக்கிறது. சில வீடுகள் தள்ளி பார்த்தால் அங்கே திருமணத்திற்கான ஏற்பாடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டிலே கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இன்னொரு வீட்டிலே கணவன் பொருள் தேட சென்றிருக்கிறான், மனைவி வருத்தத்தோடு இருக்கிறான். அப்படியானால் இந்த உலகத்தை படைத்தவன் பண்பில்லாதவன் என்று குரல் எழுப்புகிறான் பற்குடுக்கை நன்கணியார் என்கிற சங்ககால புலம். வள்ளுவருக்கு கூட அந்த கோபம் வந்திருக்கும். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகை இயற்றியான் என்று சொல்லுவார். யாராவது ஒருவர் பிச்சை எடுத்து இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை படைத்தவன் பைத்தியம் பிடித்து அலையட்டும் என்று சொல்லியிருப்பார். அப்படி ஒவ்வொருவருடைய நிலையிலேயும் அவருடைய உளவியல் கூறுகளை கவனித்து எழுதுகிற திரைப்படைப்பாளிகள் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். அவர்கள்தான் உலக அளவில் கொண்டாடப்படுகிறார்கள். இன்றைக்கு விளிம்புநிலை மக்களாக இருக்கிற எம் போன்ற மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், கைம்பெண்கள், சாதியால் ஒதுக்கப்பட்டிருக்கிற தலித்துகள், குழந்தை தொழிலாளர்கள், முதியவர்கள் என்ற அவர்களது அகவலியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அது சிறந்த படைப்பாக அமையும். அப்படித்தான் தனது 3 திரைப்படங்களிலேயும் அகவியல் அகநோக்கு படைப்புகளை சாந்தகுமார் தந்திருக்கிறார். அதற்காக எனது தனிப்பட்ட வாழ்த்துக்களை நான் அவருக்கு சொல்லி மகிழ்கிறேன். கைத்தறல் வாழ்த்துக்களை சொல்லணும். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். மிக அண்மையில் என்னுடைய தந்தையார் இயற்கை அடைந்த 2 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் 27ஆம் நாள் கடந்த 30 ஆண்டுகளாக நான் மின்வாரியத்திலே பொறியாளனாக இருந்து மேட்டூரிலே தாய் தமிழ் பள்ளியை நடத்தி திருவண்ணாமலைக்கு வந்து சென்னைக்கு வந்து மிக பெரும் பொறுப்பில் இருந்து விருப்ப ஓய்வு கொடுத்துவிட்டு இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளையும் திருநங்கைகளையும் இலவசமாக படிக்க வைக்கிற ஒரு IAS பயிற்சி மையத்தின் இயக்குனராக இருந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறேன். இந்த 30 ஆண்டுகளாக நான் எழுதிய நூல்களை எல்லாம் ஒவ்வொரு மாதமும் 27ஆம் நாள் தொகுத்து வெளியிட வேண்டும் என்று திட்டமிட்டு கடந்த 20 மாதங்களாக இதுவரையில் நான் 30 நூல்களை வெளியிட்டிருக்கிறேன். அது 30வது நூல் மாற்றுத்திறனியம் என்பது. பெண்ணியம் சூழலியம் என்ற சொற்களை நாம் கடந்தும் கேட்டும் வருகிறோம். ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கான வழிகளை இந்த பொது சமூகம் கவனிக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. நான் ரொம்ப வெளிப்படையாக ஒன்றை சொல்லுகிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த முதல் மாற்றுத்திறனாளி பொறியாளன் நான் தான். எனக்கு இந்த மேல் சட்டை அணிவதிலே இருக்கிற ஆர்வம் கீழே பேண்ட் அணிவதிலே இருக்காது. ஏன்னா மேல் சட்டை மேல் உடம்பு எனக்கு நன்றாக இருக்கிறது, இந்த சட்டையை எப்படி கவனித்து போடுகிறேன் என்று போடுவேன். ஆனால் கீழே இருக்கிற பேண்ட்டு 3 நாள் அழுக்கானாலும் போட்டுக்கொண்டிருப்பேன். எளிய உளவியல் தான். ஆனால் இந்த சமூகம் அதை கவனிக்கிறதா கவனிக்கவில்லையா என்பதல்ல. என்னால் உட்கார்ந்த இடத்திலிருந்து கை கழுவ முடியாத நிலையிலே உங்களை மிரட்டி நான் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவேன். அது மிரட்டல் அல்ல, எனது இயலாமையினுடைய குரல் மாற்றி ஒலிக்கிறது. சாந்தகுமார் போன்றவர்களால் தான் அப்படி எளிய மக்களுடைய செய்திகளை பார்க்க முடியும். அதுதான் ஒரே நடிகரை 2 துருவத்திலே நிறுத்தி மகாமுனி என்கிற சிறந்த படைப்பை அவரால் தர முடிந்தது.
அவரால் தான் அறம் பதிப்பகம் இன்றைக்கு அந்த நூல் விற்பனையிலே தனக்கு இருக்கிற பங்கு தொகையாக அவருக்கு வழங்கி இருக்கிறது என்பதை சொல்லி சாந்தகுமார் அவர்கள் அப்படி அகவியல் செய்திகளை எடுக்கிற போது எம்போன்ற மாற்றுத்திறனாளிகளையும் விளிம்புநிலை மக்களையும் கூட தனது நெஞ்சிலே நிறுத்தி சிறந்த படைப்புகளை வழங்க வேண்டும் என்று வாழ்த்தி எனது தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.